ஆனால் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆகிருக்குது, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு பார்ட்டியோட சென்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும். கைபேசியிலேயே வந்து உலகம் வந்துருச்சு. அப்போ ரொம்ப கவனமாக தானே இருக்கணும் கூடுதலாக. ஆமாம், அப்படி கவனமாக நமது கட்சியின் கொள்கைகளை, இயக்கத்தின் கொள்கைகளை, தத்துவங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர் நமது இயக்கத்தின் இலக்குக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் என்பதனால் தானே டிஎம்கே ஐடி விங்கின் தலைவராக இருந்த திரு தியாகராஜன் அவர்களை மாற்றிவிட்டு ஒரு வக்ர எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை கொண்டு வந்து ஐடி விங்குக்கு நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். எனக்கு இதற்கு ஒரு பதில் சொல்லுங்கள். என்னால் பணிச்சுமை காரணமாக ஐடி விங் பணிகளை செய்ய முடியவில்லை என்று எப்போதாவது தியாகராஜன் புகார் சொன்னாரா? சொன்னதே கிடையாது. திரு தியாகராஜன் அவர்கள் ஐடி விங் தலைவர் பதவியை வகித்த வரையில் திமுக ஐடி விங்கிலிருந்து இது போன்ற ஆபாச பதிவுகளை என்றாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆபாசமானது தரவுகளை தான் பார்த்துருக்கேன், ஆபாசமாக நான் பார்த்ததில்லை. அப்போ நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நம்ம கட்சி எப்படிப்பட்ட கட்சி? கலீஜா பேசுகிற கட்சியா நம்ம கட்சி? இங்கே வந்து கொள்கைகளையும் முழக்கங்களையும் பேசிகிட்டு இருக்கிற நான்சென்ஸ். கெட் அவுட். தம்பி நீ வாப்பா. வந்து இப்படி போட்டு என்ன நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்களா? நான் கேட்குறேன். உங்களை மாதிரி அப்பா செத்ததுனால அந்த பதவிக்கு வந்த ஆள் இல்லையா? அந்த ஆள் உழைச்சி முன்னுக்கு வந்தவர். இதனாலெல்லாம் அவர் இழிவாகிவிட மாட்டார். உண்மையிலேயே திரு பழனிசாமி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தன்னைத்தானே தலைவராக உருவாக்கி கொண்ட சுயம்புவாக உருவான தலைவர்.